இவர் நடிச்ச படங்களை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா அதை தாண்டி இவர் கொடுக்குற இன்டர்வியூஸை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காமெடியா சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க மேடம், வாழாப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம், எப்ப ஏற்பட்டவங்களும் விழுந்துருவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூஸை பார்த்தாலுமே போதும் இவர் இன்டர்வியூ திரும்ப திரும்ப பார்க்கலான்ற மாதிரி அவ்வளவு அழகா பேசக்கூடியவர். ஒரு குட் நைட்ல வந்துட்டு ஒரு மோகனா பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து லவர்ல ஒரு அருணா பார்த்தோம், இப்ப குடும்பஸ்தலம் நவீனா பார்த்தோம். ஆனா எத்தனை கேரக்டர் பண்ணாலும் அந்த ராஜா கண்ணுன்ற கேரக்டர் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. சோ இன்னைக்கு இந்த படத்தோட நாயகியா இருக்கக்கூடிய லிஜோமலை பார்க்கும்போது எனக்கு செங்கேனி அந்த ஞாபகம் தான் இருக்கு. சோ செங்கேனிய வாழ்த்துறதுக்காக வந்திருக்கும் ராஜா கண்ணை அன்போடு பேச அழைக்கிறோம். நான் இன்னுமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னாரு நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்னதான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தடவை டப்பிங் முடிஞ்சுச்சு, நீங்க போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி அலிஜோ ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்கு வர முடியுமா, எந்த முகசொலிப்பும் இல்லாம 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சுல அப்படின்னா இல்லை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா அதை மாதிரி இதே பண்ணலாமா, பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றதுன்னா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமா இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்க உயர போறது வந்து ரொம்ப பாக்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்கா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார், 2 சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமா எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன், ஒரு 3ஆம் பாலினத்தை குவர் கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதுல இது காதல் என்பது பொது உடைமைங்கிற இந்த படமும் மிகப்பெரிய பங்கா இருக்கும், மிகப்பெரிய பதிவா இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.